இங்க சென்னை டு மதுரை போறீங்கன்னா கரெக்டான ரோட்ல தான் போறீங்களா, மதுரை பைபாஸ்ல தான் போறீங்களா, போறேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கா உங்களுக்கு? உங்க இதுல இது பண்ணி நல்லா கான்ஃபிடன்ட் இருக்கு, இப்ப நல்லா கான்ஃபிடன்ட் இருக்கு, இப்ப தைரியமா ட்ரேட் எடுக்க முடியுது. இந்த அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படி வந்துச்சு? உங்க செட்டப் மேல இருக்க நம்பிக்கையா, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையா? ஸோ சட்ட மேல இருந்தா என் மேல இருந்தா கண்டிப்பா பண்ணிடலாம். ஒரு ஆன்சர் சொல்லுங்க. என் மேல நம்பிக்கை. இந்த தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அச்சீவபிள்னு தோணுதா? ம். இப்போ நான் சொன்ன மாதிரி சென்னை டு மதுரையில திருச்சி கிட்ட போயிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல மதுரை போயிருவேன். அதே மாதிரி நீங்களும் வந்துருங்க. நான் தாண்டிட்டு விழுப்புரம் கிட்ட வந்துட்டேன். விழுப்புரம். ஸோ அந்த டைம்ல வந்து பேசிட்டு இருப்போம். அந்த எனக்கு அப்பயே வந்து உங்களோட அப்ரோச் பிடிச்சிருந்தது ப்ரோ. ஓகே. விச் மீன்ஸ் ஒவ்வொருத்தருக்கா வந்து இண்டிவிஜுவலா வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது வந்து அதை நான் ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்தே நோட் பண்ணாங்க. லைக் அந்த ஒரு டிசிப்ளின் இப்போ உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்லாம் லைக் ஒரு 9:30 ஆஃபீஸ் போனேன்னா ஒரு 8:30 அந்த டைம்லலாம் எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கோம். இப்போலாம் லைக் டெய்லி காலை 6 மணிக்கு எழுந்து உட்கார்றத பார்த்தோன்னே ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த கற்றுக் கொடுக்குற விதம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டக்குன்னு நம்ம எதாவது டவுட் வந்தாலும் சரி தான், ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டோம், அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிடுறீங்கல்ல. இப்போ நார்மலாக மென்டர்ஷிப் சாட் மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம நார்மல் இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரெக்ஸ் இண்டெக்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க.